தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமிற்கு விருப்ப தேர்வு செய்தால் ஓய்வு பெறக்கூடிய காலத்திலே கிராஜுவிட்டி கிடைக்குமா அல்லது இறந்து போனால் கிராஜுவிட்டி கிடைக்குமா என்கின்ற சந்தேகமானது பலருக்கு இருந்தது. நான் கூட பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இந்த யூபிஎஸ் என்பது என்பிஎஸ்ஸின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமே தவிர இது ஒரு தனியான திட்டம் அல்ல. என்பிஎஸ்ஸிற்கு எப்படி கிராஜுவிட்டி என்பது பொருந்துமோ அதே போன்று இதற்கும் பொருந்தும் என்கின்ற கருத்தை நான் பலமுறை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் தற்பொழுது விளக்க ஆணையாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் 18/6/2025 அன்று அதற்கான ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி மற்றும் டெத் கிராஜுவிட்டி என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அனைவருக்கும் யாரெல்லாம் யூபிஎஸ்ஐ ஆஃப் செய்திருக்கிறார்களோ, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை தேர்வு செய்திருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸினுடைய நோட்டிஃபிகேஷன் 24 ஜனவரி 2025 படி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடியவர்கள் யூபிஎஸ்ஸிற்கு மாறலாம். அதே போன்று ஏப்ரல் 1, 2025 பின்னால் பணியிலே சேரக்கூடியவர்கள் ஏதேனும் ஒன்றினை கண்டிப்பாக விருப்ப தேர்வு செய்திட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள் யாரெல்லாம் யூபிஎஸ்ஐ தேர்வு செய்திருக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமே கிராஜுவிட்டி விதிகளின்படி 2021 விதியின்படி அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி என்பதும் உண்டு, டெத் கிராஜுவிட்டி உண்டு என்று இந்த ஆணையிலே மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. என்ன நண்பர்களே, இது வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான விளக்க ஆணைதான். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.